கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கியதற்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கரூர் அரசு பணிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதை மற்றுமோர் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. கரூரில் அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருப்பதை நாம் தற்போது பார்க்கிறோம். குடும்பத்தினருக்கு அந்த வேலை வழங்குவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது எவ்வாறு இருக்கையில் வேலை வழங்கக்கூடாது என கூறுவதற்கு நீங்கள் யார் என கேள்விகளை எழுப்பினார். நீங்க யாரு? நான் ஒரு ஐயா. இதற்கு எதிராக திமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். என்றாலும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை நாட்டியிருந்தார்கள். ஒரு வேலை ஆவறதுக்குன்னா யாரும் வரமாட்டீங்க, தடுக்கிறதுக்குன்னா மட்டும் கரெக்டா வந்துடுவீங்கன்னு நல்லா தெரியும். இந்த வழக்கு முழுக்க நாம் தமிழர் கட்சி தலைமையின் ஒருங்கிணைப்புல தான் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்றேன். இப்படி ஒரு பேக்கப் இருக்கு போய் தான் நாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா கோர்ட்டுக்குள்ள இருந்து வாதாடுறோம். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் இந்த வழக்கு முதலில் விசாரிக்கப்பட்டது. அதன் பிறகு தற்காலிக அடிப்படையிலேயே அந்த பணி நியமனத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றம் இந்த ஒரு பணி நியமன ஆணைகளுக்கு தடை பிறப்பித்திருந்தது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கியதற்கு தடை விதித்திருந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கரூர் கூட்ட நெரிசல் என்பது துயர சம்பவம், இதில் அரசியல் செய்யக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த மனுதாரருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கருத்து கூறியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்குவதால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அவருக்கு என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கின்றார்கள். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை வழங்குவது என்பது அரசினுடைய விருப்புரிமை சார்ந்தது. அது பணமாக இருக்கலாம், அரசு பணியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே அரசு நிவாரணம் வழங்கினால் அதில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த மனுதாரருக்கு என்ன பிரச்சனை என்கின்ற ஒரு கேள்வியினை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எழுப்பி இருக்கின்றார்கள். என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறேங்க? நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்விலாம் கேட்குறேன். இது தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்று தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு அடிப்படையிலான வழக்கு விசாரணையாக தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதில் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்திருந்த உத்தரவுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். உயர்நீதிமன்றம் அரசு பணி நியமன ஆணைகளை எல்லாம் இது போன்று அரசு தன்னிச்சையாக வழங்க முடியாது, அதற்கென்று ஒரு தேர்வாணையம் இருக்கின்றது. தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு தான் அரசு பணி வழங்க வேண்டும். தேர்வாணைய தேர்வுக்கு பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை பறிப்பது போல ஆகிவிடும் என்று சொல்லி தடை விதித்திருந்தார்கள். அந்த கரூர் குடும்பங்கள் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? இப்போ அரசு வேலையில் இருக்கிறவன் பூரா அரசு வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி அந்த சம்பளத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்துட்டான். இந்த 41 பேர் போய் தான் அந்த அரசு வேலையை பூரா கெடுத்து விட்டு போறானா? சோலி முடிச்சு. என்னைக்காவது இத்தனை லட்சம் பேர் இருக்கான்ல, அது அரசு அதிகாரி நிறைய பேர் ஊழல் செஞ்சு சுத்திட்டு இருக்கானே, என்னைக்காவது ஒரு தடவை இந்த சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும்னு என்னைக்காவது ஒரு கேஸ் போட்டிருக்கீங்களாடா? இல்ல. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தொலைங்களேண்டா. அந்த 41 மரணங்கள் நடந்ததோ அன்னைக்கு
திமுகவை விட எட்டி குதிச்சு ஆடினது நாம் தமிழர் குரூப். விஜய் அரக்கன் போலவும், ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மேலே ஏற்றி கொள்கிற மாதிரியும், பிணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரூர்லேருந்து வந்து மகாபலி வர்ற என்னென்ன பண்ணானுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? அதில் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது 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 தெரியாதா தெரியும். அரசாங்கத்துடைய அலட்சியம். எத்தனை பேர் இருந்தீங்க? எவ்வளோ பேர் பாதுகாப்புக்கு போனீங்க? இன்னைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றியான கேள்விகள் இருக்குதா இல்லையா? எவனாவது நாம் தமிழர்கார அதை பேசுகிறானா? எவனாவது நெஞ்சில் வந்து உரம் இருக்கிறவன் தமிழங்கிறீங்களாடா? எவனா ஒரே ஒருத்தன் அதை பற்றி உட்காந்து பேசுறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. அரசினுடைய கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. அது மட்டுமல்லாமல் அரசு பணி நியமன ஆணைகள் பெற்றவர்களுடைய விவரங்களை சேகரிக்காமல், அவர்களிடமிருந்து அவர்கள் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் தன்னிச்சையாக ஒரு உத்தரவு என்பதாக பார்க்கின்றோம் என்று குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்திருந்தது. இந்த நிலையில் தான் அந்த வாதம் ஏற்கப்பட்டு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த தடைக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றத்திலே. அது மட்டுமல்லாமல் மனுதாரரை நோக்கி அடுக்கடுக்காக பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார்கள். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்குவதால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவருக்கு என்ன பிரச்சனை எழுந்திருக்கின்றது என்று கேட்டிருக்கின்றார்கள். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட, உன்னை வச்சு அடிப்பான். இப்போ ஒருத்தர் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கிறாரு, அவரை நம்பி தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து இந்த மாதிரி உயிரிழந்து போய்விட்டார் அப்படின்னா அவருடைய குடும்பத்தினரையோ அல்லது அவருடைய குழந்தைகளையோ யார் பார்த்து கொள்வார்கள்? இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை தவிர இதை வேற ஒன்றாக நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. நீ மயக்கத்தில் இருக்க. ஒரு பக்கம் சாதி மயக்கம், அப்படி அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. நீ சாக வேண்டிய ஆள் தான். மட்டுமல்லாம தமிழக அரசுடைய கொள்கை முடிவு இது பாலிசி டிசிஷன். இந்த பாலிசி டிசிஷன்ல நாங்க எப்படி தலையிட முடியும், நீதிபதிகள் எப்படி தலையிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வைத்து நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அம்முகுட்டு முக அம்மாள் டுமாள்.